அன்பு வணக்கம் மக்களே. திருச்சிற்றம்பலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். சிவனின் நெற்றிக்கண்ணின் ரகசியம் என்ன? அதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. அறிந்து கொள்ள தயாராக இருங்கள். ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமானின் அருகில் வந்து விளையாட்டாக அவர் தியானத்தில் இருந்தபோது சிவனின் கண்களை மூடிவிட்டார். ஆனால் இதை செய்யும்போது பிரபஞ்சம் அப்படியே இருளில் மூழ்கியது. சிவபெருமானின் இரு கண்கள் சூரியன் மற்றும் சந்திரனை குறிக்கின்றன. இதனால் இருள் மட்டுமல்ல, முழு பிரபஞ்சமும் நிலை தடுமாறியது. உலகில் உயிரினங்கள் அனைத்தும் செய்வது அறியாமல் தவிக்கத் தொடங்கின. ஆகவே சிவன் தனது மூன்றாவது கண்ணை திறந்தார். அதனால் பிரபஞ்சம் மீண்டும் ஒளி பெற்றது. சிவனின் நெற்றிக்கண் உலகுக்கு இக்கட்டான காலம் வரும்போதுதான் திறக்கும். இப்பொழுது ஒரு ஆச்சரியமான உண்மையை அறியலாம். பிரம்மா உயிர்களை படைத்து விஷ்ணு அவற்றை காக்கும் வேளையில் அந்த உயிர்களுக்கு இறுதியில் முக்தி அருளும் கருணைமூர்த்தி இறைவன் சிவபெருமான். சிவபெருமானின் மூன்றாவது கண் பார்வையில் விழுபவை எரிந்து சாம்பலாகிவிடும். இதற்கு உதாரணமாக காமன் தகனத்தை சொல்லலாம். ஒரு நாள் காமதேவன் சிவபெருமானின் தியானத்தை கலைக்க முயற்சிக்கின்றான். ஆனால் சிவபெருமான் தியானத்தில் அப்போதும் மிகவும் மனமகிழ்ந்திருந்தார். காமதேவன் சிவனை தியானத்திலிருந்து கலைக்க முயற்சிக்கும் போது சிவபெருமான் கோபமடைந்து தன் நெற்றி கண்ணை திறந்தார். அந்த கண்ணிலிருந்து வெளியான தீவிர கதிர்கள் காமதேவனை கொன்றது. எந்த ஒரு பொருள் சார்ந்த உணர்வும் ஆன்மீக பாதையில் தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாது என்பது இதன் மூலம் அறியப்படுவதாகும். அவரது மூன்றாவது கண்ணின் பின்னால் மறைந்திருக்கும் ஒரு சுவாரஸ்யம் தெரியுமா? சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணின் மூலம் காமதேவனையும் நக்கீரரையும் எரித்தார் என்பது ஒரு பிரபலமான கதை. ஆனால் தமிழ் கடவுளான முருகன் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகளிலிருந்து தோன்றியவர் என்பதும் மறக்க முடியாத உண்மை. சிவபெருமானின் நெற்றிக்கண் நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது? சிவனின் நெற்றிக்கண் ஞானத்தின் பேரொளியாக விளங்குகிறது. கடும் தவம் மூலம் பேரறிவு பெற்ற சிவபெருமான் யோகத்தின் தொடக்கமும் முடிவும் ஆகியதால் ஆதியோகி என போற்றப்படுகிறார். நெற்றிக்கண்ணின் மூலம் ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் ஞானம் என்னும் ஒளியை வழங்கி வழிகாட்டுகிறார். சிவனை பின்தொடர்ந்து வரும் மனிதர்களுக்கும் மூன்றாவது கண் உள்ளது. நம்முடைய ஆறாவது அறிவுதான் அது. கவலைகளால் மனம் சிதறிய நேரங்களில் சற்றே தன் நிலை இழக்காமல் நம் குறிக்கோள் என்ன என்பதை தெளிவாக உணர வேண்டும். இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கெல்லாம் சிவபெருமானின் திருவருள் நிறைந்து வழியட்டும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.